அடுத்து கொரோனா காலத்துல பள்ளிக்கு போகாம ஏற்பட்ட இந்த கேப்ல 10 வரைக்குமான எண்களை கூட மறந்துட்டு இருந்த குழந்தைகள் இப்போ எண்கள் எழுத்துக்களை நல்லா வாசிக்கிறாங்க. இத தன்னார்வலர் ஒருத்தர் சொன்னாரு. அதுக்கு காரணமான இல்லம் தேடி கல்வி திட்டத்தில் இதுவரைக்கும் 24,86,000 மாணவர்கள் பயனடைந்திருக்கிறாங்க. இன்னொரு கல்லூரி படிக்கிற தம்பி பேசுறாரு, வேலைக்காக நாங்க எக்ஸ்ட்ரா கோர்ஸ் படிக்கணும்னா கோச்சிங் சென்டருக்கு நிறைய ஃபீஸ் கட்டணும். ஆனால் லட்சங்களை கட்டி படிக்க வேண்டிய அந்த கோர்ஸுகளை எங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக இலவசமா சொல்லிக் கொடுத்த காரணத்தால் வேலை கிடைச்சிருக்குன்னு அதை தம்பி சொன்னார். இப்படி 2 ஆண்டுகள்ல 28 லட்சம் இளைஞர்கள் நான் முதல் திட்டத்தில் பலனடைந்திருக்காங்க. அடுத்து மக்களை தேடி மருத்துவ திட்டம். மாற்றுத்திறனாளியான எனக்கு குறைஞ்ச வருமானம் தான், ஆனா வீடு தேடி வந்து சுகர், பிபி, இசிஜி எல்லா டெஸ்டும் எடுத்து மருந்து மாத்திரை கொடுக்கறதுனால மாசம் 1000-2000 மிச்சம் ஆகுது. சேலத்தை சேர்ந்த சகோதரர் சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தில் 1 கோடி பேர் பயனடைந்திருக்கிறாங்க. நிறைவா கும்பகோணத்தை சேர்ந்த ஒருத்தர் சொல்றாரு, மக்களுடன் முதல்வர் திட்டத்தால 35 ஆண்டு காலமாக முடியாத பட்டா மாற்றம் 3 நாள்ல முடிஞ்சதுன்னு நன்றி சொன்னாரு. இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பத்திற்கும் பார்த்து பார்த்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா பல திட்டங்களை தீட்டி தருபவன் தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். மாநிலத்தை ஆளும் நாங்க தாங்க முடியாத நிதி நெருக்கடியிலும் இவ்வளவு செஞ்சிருக்கிறோம். நீங்க என்னென்ன சிறப்பு திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்கீங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, சென்னை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புக்கு ஏன் நிதி தரலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, எய்ம்ஸ் மருத்துவமனையை ஏன் கட்டலன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, புதிய ரயில் திட்டம் எங்கன்னு பிரதமர் கிட்ட கேட்டா, இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பணிகள் ஏன் தமிழ்நாட்டுக்கு இளைஞர்களுக்கு முன்னுரிமை தரமாட்டீங்க நீங்க அப்படின்னு கேட்டா, எதுக்காவது அவர்கிட்ட சரியான பதில் இருக்கா? அவருடைய தோல்விகளை மறைக்க, மாநில உரிமைகளை பறிக்க, அதை மறைப்பதற்காக தமிழ் மொழியை புறக்கணிச்சதை மறைக்க, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டதை மறைக்க, மொத்தத்தில் உண்மையான மக்கள் பிரச்சனைகளை மறைக்க, தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசி திசை திருப்புகிறாரு. தேர்தலுக்கு தேர்தல் நீங்க நடத்துகிற கபட நாடகங்கள் இனி தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய மக்களும் நம்ப மாட்டாங்க, உங்களை மன்னிக்கவும் மாட்டாங்க. மாநிலம் முழுவதும் பண்ண திட்டங்களை நான் பட்டியல் போட்டேன். நலத்திட்டங்கள் மட்டுமல்ல, இந்த மாவட்டங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிற வளர்ச்சி திட்டங்களையும் சொல்லவா? சிலவற்றை மட்டும் சொல்றேன். 350 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில ஒரு மிகப்பெரிய பேருந்து முனையம் மற்றும் கனரக வாகன சரக்கு மையம் அமைக்கும் பணி நடந்துகிட்டு இருக்கு. 142 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மணப்பாறையில உணவு பூங்கா, நவல்பட்டுல தகவல் தொழில்நுட்ப மையம், பஞ்சப்பூர்ல 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைடல் பார்க், 110 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருச்சியில மகாத்மா காந்தி நினைவு அரசின மருத்துவமனைக்கு புதிய கட்டடங்கள் ஆகிய பணிகள் வேகமாக நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பல திட்டங்கள், குறிப்பாக திருச்சியில இளைஞர்களுக்காக உலகத்தரத்தில் ஒரு ஒலிம்பிக் அகாடமி,
புதுக்கோட்டையிலே புதிய பேருந்து நிலையம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கரூர் பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் பட்டியல் நீளமா இருக்கு. அடுத்து இங்கே தம்பி வேட்பாளர் துரைவைக்க சொன்னது போல நேற்று முன்தினம் வெளியிட்ட தேர்தல் அறிக்கை, அதை பத்தியும் சொல்லணும். அதிலேயும் சிலவற்றை தலைப்புச் செய்திகளாக நான் சொல்றேன். கடந்த 10 ஆண்டுகளாக பாஜக அரசு இஷ்டத்துக்கு எத்தனை பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் சிலிண்டர் விலையை குறைக்கப்படும் என்று எத்தனை பேர் சொல்லி ஏமாத்தினாங்க. தமிழ்நாட்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு உயிரை பலி வாங்கக்கூடிய நீட் தேர்வு ஒழிக்கப்படும்.